அனைத்து கிறிஸ்டர் அதிகம். சரிங்க. நீங்க ஒரு தடவை உள்ள போயிட்டு வண்டி வெளியே வர முடியாது. அப்ப நம்ம இங்கிருந்து போய் அங்க போட்டத வண்டி வெளியே வர முடியும். மீன் கல்லுக்குழி எல்லாம் 200 அடி 300 அடி கீழே போய் நின்றுடும். அப்ப நம்ம எடுக்கணும்னா இது மாதிரி இருந்தா தான் பண்ண முடியும். இந்த கைக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுங்கய்யா? இது நம்மளுக்கு ஹைட்ராலிக் பம்ப் உளுந்து கட்டானது. அப்படிங்களா? சரி பாருங்க ஐயா. இப்போ இந்த இதை வச்சுதான் நீங்க வந்து நடமாடும் பஞ்சர் கடையை இதை வச்சுதான் நீங்க பண்றீங்க. இப்ப பெரிய பெரிய கனரக வாகனங்கள் வந்து பஞ்சர் ஆயிருச்சுன்னா நீங்க இந்த டிராக்டர் 10 to 20 கிலோமீட்டர் போகலாம். நீங்க இந்த டிராக்டர் வச்சு போறது ரொம்ப சிரமம் தானே? சிரமம் இல்லைங்க, இதுதான் உங்களுக்கு பெட்டருங்க. லாரி பஸ் எல்லாம் வச்சு பண்றதுன்னா சிரமம், இது பிரச்சனை இல்லைங்க. ஓகே, இதை ஆன் பண்ணி காட்டுறீங்களா? என்ன காரணம்னா ஃபோர்டு வண்டிங்கிறது கம்பர்ஷனுக்குனே வர்றது, வேற டிராக்டர்ல உங்களுக்கு வராதுங்க. ஃபோர்டுங்கிறது இந்த ஏரியா கம்பர்ஷன் வரும். சரிங்க. மெயின் இது வந்து கீழே சிலிண்டர் தனியா வரும். இப்போ நாங்கள் அதை எடுத்துட்டு வேற மாதிரி செட் பண்ணுவோம். இன்னும் அவர் ஒரு ஒர்க்குக்கு ஒரு ஆள் வச்சு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே வர்ற வேலையை நம்ம அங்கே போய் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அது வர முடியாது அவ்வளோ சீக்கிரம். நீங்கள் அது போனால் மறுபடியும் நிறுத்தினா மறுபடியும் அடுத்த உள்ளே போய் ரேஞ்சு வேலை பண்ண முடியாதுங்க. அதுக்காக நம்ம இதை பண்ணிவிட்டு அங்கே போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இங்கேருந்து போகிற வர காஸ்ட் அதிகம், அந்த ட்ராவலிங் சார்ஜ் காஸ்ட் அதிகம். இப்போ தான் ஃபஸ்ட்டு செட் பண்ணதுக்கு